ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்கள் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாய் தேவன் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் நம்மளை கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல ஒரு கிருபையை தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தந்து அவர் வழி நடத்தி இதுவரைக்கும் குறைவில்லாமல் பாதுகாத்தவர். இனிமேல் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அனைவரையும் இந்த நாளில் கூட வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் பெரிய காரியங்கள் நம்மத்தில் ஆண்டவர் செய்ய போகிறாரு. இந்த நாளில் வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை அனைவரையும் கர்த்தர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவுக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷ விதமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆண்டவரே கேட்கிற வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஊடுருவி பாயும்படியாக நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபைகளை படிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் நடத்தி செல்ல போகிறதுக்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவரே கேட்கிற வார்த்தையானது எங்களுக்குள்ள ஆண்டவரே புதிய பலனை கர்த்தர் கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்தவர். இந்த வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் தேவன் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம் வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா 3:15 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அவர் அகற்றி விடுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம வாசிக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், அடுத்த லைனில் சொல்லியது வேதம் விதமாக சொல்லியிருக்கிறது பாருங்க. கர்த்தர் உங்கள் சத்துருக்களை எல்லாவற்றிலிருந்து அவர் விலகப் போகிறார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு கர்த்தர் விலக்க போறாரு. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா வந்திருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாரும், கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிப்பதற்கு, அவர் உங்களை விட்டு அகற்றி போடுவதற்கு இந்த நாளிலிருந்து அவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நாளிலிருந்து கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னோடு இருக்கிறபடினால ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் சத்துருக்களை அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு விலகப் போகிறார். ஆமென். நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை, அவர் சத்துருக்களை விலக்குவதற்கு, சத்துருவை உங்களை விட்டு அகற்றி போடுவதற்கு, சத்துருக்களை உங்கள் பட்சத்திலே வரும்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒரு மிக பெரிதான ஒரு காரியங்களை தேவன் இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய போகிறார். ஆமென். இந்த நாள் அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த நாளில கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இடைப்பட போகிறார். ஆமென். இத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க சொல்லணும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறபடினால என்னுடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி விட்டு, கர்த்தர் என் சத்துருக்களை எல்லாவற்றையும், எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களையும் அவர் துரத்தி விட்டு கர்த்தர் வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த நாளில் அவர் எனக்குள்ள வருகிறார் என்று சொன்னால், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். ஆமென். இப்பொழுது வேத வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தாவீது விதமாக இந்த வார்த்தையில் சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னால், அவரே என் சத்துருக்களை விடுவிக்கிறவர். ஆமென். அதில் சொல்லியிருக்கிற மிக அருமையான வார்த்தை, இயேசுவே உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே என் சத்துருக்களை என்னை விட்டு அவர் விலக்கி வைக்கிற நல்ல ஒரு தகப்பனாய் அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆமென்.
உங்களோடு கூட இருக்கிறவர் சாதாரணமான மனுஷன் அல்ல. உங்களோடு கூட இருக்கிற ஒரு சாதாரணமான கடவுள் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்து வல்லமையுள்ள தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரே உங்கள் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. உங்க பட்சத்துல யாருமே நெருங்கப்படாதபடிக்கு, உங்க பட்சத்துல யாருமே உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவரே முன்னின்று உங்கள் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் விலக்கி போடுவதற்கு, உங்களை சுகமாய் வாழ பண்ணுவதற்கு, உங்களை அதிசயமாய் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலிருந்து அவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நாள்ல இருந்து சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் என்னை விட்டு கர்த்தர் விலக்குவார். என் சத்துருக்கள் யாருமே என் கிட்ட வரவே முடியாது. ஏன் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஏன் கூட இருக்கிறபடினால, என் பட்சத்தில் அவர் இருக்கிறபடினால, எனக்காக வழக்காடுகிறபடினால, எனக்காக யுத்தம் செய்கிறபடினால, அவர் எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என்னை விட்டு அவர் விலக்கி வைத்து கர்த்தர் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, என்னை சுகபோகமாய் அவர் வாழ செய்வார். இதுவரைக்கும் காணாத என்னோட வாழ்க்கையில நன்மைகளை நான் அனுபவிக்க போறேன். என் சத்துருக்கள் என்னை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களை உற்றார் உறவினர்கள் உங்களை நம்பி உங்களை ஏமாத்தினவங்க எல்லாமே உங்கள் பட்சத்தில் இருந்தாலும் அவங்க மத்தியில தான் கர்த்தர் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவதற்கு, உங்களை உயர்த்தி வைப்பதற்கு, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவரே ஆயத்தம் பண்ணி வைப்பதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்க சொல்லணும், கர்த்தர் என் சத்துருக்களை எல்லாவற்றையும் என்னை விட்டு கர்த்தர் விலக்கி விட்டார். ஆமென். ஏன்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே நன்மைகளை மாத்திரமே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த லைன் விதமாக சொல்லியிருக்கிறது பாருங்க, எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ கர்த்தர் அவங்க எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதில் சொல்லிக்கிறது பாருங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் கொடுமையான மனுஷர் கையில் அவர் ஒப்பு கொடுக்கவே விட மாட்டார். ஏனென்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்ய போகிறாரு. ஆண்டவர் கொடுமையான மனுஷர் கையில் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, கொடுமையான சாத்தான் கையிலிருந்து உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் ஒரு பூர்ண ஒரு விடுதலை கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை சுகபோகமாய் கர்த்தர் வாழ செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு நான் கூட இருக்கிறபடினால, வேதம் விதமாக சொல்லுகிறது, இயேசு 41:10 சொல்லுகிறபடி, பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். சத்துருக்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னா, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என் பட்சத்துல சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால, அவர் எனக்காக யுத்தம் செய்கிறபடினால, எல்லாவற்றையும் விலக்கி வைப்பதற்கு கொடுமையான மனுஷர்கள் யாருமே என் பட்சத்துல இருக்கவே மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், என் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும், அவர் சொல்லுகிற பாதை வித்தியாசமா இருக்கும். அவர் செய்ய வேண்டியதை தீவிரமாய், அற்புதமாய், அழகா, நேர்த்தியா ஆண்டவர் செய்தே தீருவார். ஆமே. நீங்க நம்பணும், கர்த்தர் என் பட்சத்தில் அவர் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால துஷ்டன் என் வழியாய் வருவது இல்லை. ஆமே. துஷ்டன் உங்க பக்கத்துல வரவே முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. வேதம் விதமாக சொல்லியிருக்குது, அவரே உங்களை உள்ளங்கையில அவர் வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கையில வரையப்பட்டிருக்கிற உங்களை அப்படி கண்மணி போல உங்களை பாதுகாப்பார். அவருடைய இக்கட்டு நாள்ல அவர் அரணான கோட்டையுமாய் அவர் உங்களுக்கு இருப்பார். ஏனென்று சொன்னா, ஆண்டவர் சொல்லிக்கிறார், உங்க சத்துருக்களை அவர் உங்களை விட்டு அவர் விலக்கி விடுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமே. தாவீதுக்கு எத்தனையோ பேர் விரோதமா வந்தாலும், சொந்த மாமனார் எழும்பினாலும், சொந்த பையனே எழும்பினாலும், எத்தனை பேர் எழும்பினாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்று சொன்னால், என் கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்றார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்வார், எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்காக அவர் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீதை அறிந்திருக்கிறபடினால அவர் எப்படி வைக்கிறார் என்று சொன்னால், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறார். ஆமே.
கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்ட உங்களுக்கு சத்துருக்களை எல்லாவற்றிலும் அவர் விடுவித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் நடத்தி செல்வார். ஆமென். இந்த மாதம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் இன்றைக்கே ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் விலக்கி விடுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க அந்த வார்த்தை கொண்டு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரோ அந்த பிளானை உங்க மூலமா ஆண்டவர் வச்சு அதை நிறைவேற்றியே கர்த்தர் முடிப்பார். ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் வருகிற நாட்களில் நடந்து தீரும். அது இந்த வாரத்திலே அது செயல்பட ஆரம்பிக்கும். எப்போ இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு ஆரம்பித்திருக்கிறீங்களோ இந்த நேரத்திலிருந்தே ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பித்து விட்டால் எதுவுமே உங்களை தடுக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் சத்துருக்களை விளக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சத்துருக்கள் உங்கள் பட்சத்தில் வராமல் இருக்கிற அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கிறபடிக்கு, உங்கள் சுற்றி உள்ளவங்க பார்க்கிறபடிக்கு ஒரு அற்புதத்தை இந்த வாரத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நடக்காத அற்புதங்கள் நடந்தே தீரும். நடக்காத அதிசயங்கள் எதிர்பாராத விதத்தில் அது நடந்தே தீரும். கர்த்தர் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு நேராக நடக்கும். ஏனென்று சொன்னால் வேதம் விதமாக சொல்லியிருக்குது, அவரே என் சத்துருக்களை என்னை விட்டு விடுவிக்கிறவர். என் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் விடுவித்து என்னை கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் பாதுகாப்புக்குள்ள ஆண்டவர் என்னை நடத்துவார். ஆமென். நீங்கள் முழுவதுமாக நீங்கள் நம்புங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு நேராக ஆண்டவர் செய்ய போகிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காதை கண்டபோது மூர்க்கமும் எழுந்தவனானான். நறுமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதில் யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஆமானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆமான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி இதில் பார்க்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷனாய் அவர் இருக்கான். அதாவது ராஜா ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு அடுத்த ஒரு மந்திரி ஸ்தானத்தில் அவர் இருக்கிறான். இப்போ இந்த ஸ்தானத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் தன்னைத்தானே அவன் உயர்த்த ஆரம்பித்தான். தன்னைத்தானே உயர்த்த ஆரம்பித்ததுனால இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது அரண்மனை வாசலில் இருக்கிற எல்லா சேவர்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆமானை வணங்குவார்கள். அவன் எப்போ உள்ளவனாலும் சரி, எப்போ வெளியே வந்தாலும் சரி, அவன் ரதத்தில் போனாலும் சரி, வந்தாலும் சரி, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ராஜாவுக்கு என்னென்ன கணத்தையெல்லாம் கொடுக்கணுமோ அதே கணத்தை யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஆமானுக்கு கொடுத்தே தீரணும். அதுதான் அவன் வைத்த ஒரு கட்டளையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுது மொர்தெகாய்ங்கிற ஒரு யூதன் அவன் என்ன செய்கிறான்னு என்று சொன்னால், இவன் வரும்பொழுது அவன் நமஸ்கரிக்கவும் மாட்டான், அவனை வணங்கவும் மாட்டான். ஏனென்று சொன்னால் யூதனுக்கு ஒரு கெத்து இருந்துச்சு, எப்போவுமே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே வணங்குவோமே தவிர வேற யாருமே நான் வணங்கவே மாட்டேன், எவனையும் நான் நமஸ்கரிக்கவும் மாட்டேன், எவன் காலையும் போய் நான் விழுகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் என் கூட இருக்கிறபடினால நான் யார் பட்சத்துலையும் போய் விழுக வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரு கெத்து ஒரு யூதனுக்குள்ள இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் இவன் போய் எப்போ உள்ளே போகிறானோ ஆமான் உள்ளே போகும்பொழுது சரி, வெளியே வரும்பொழுது சரி, எல்லா சேவர்களும் அவனை வணங்குவார்கள். ஆனால் மொர்தெகாயோ அவனை வணங்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ போகும்பொழுது வரும்பொழுதும் எல்லாருமே வணங்குறாங்க. ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் அவன் வணங்கவே மாட்டான், அவன் நமஸ்கரிக்கவே மாட்டான். இதை கண்டு இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மூர்க்கம் உண்டாச்சு, அவனுக்குள்ள ஒரு கோபம் உண்டாச்சு. ஆமானை இதில் வாசிக்கும் பொழுது அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் அவன் இருக்கிறான். இதில் நம்ம வாசிக்கும்போது அவனுக்குள்ள இருந்த கோபம், வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்சீகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஒருத்தனை பகையை பார்த்தானா விரோதம் எழும்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரவேலரால், ஆவிக்குரிய யூதர்களால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென்.
ஒரு யூதனா இருக்கிறான் என்று சொன்னா, இந்த மோர்தெகாய் அந்த அரண்மனை வாசல்ல இருக்கும்போது கூட அவனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ விதமான அவன் மேல ஒரு குற்றம் சாட்டினாலும், அவனை எப்படியாச்சும் தூக்கு மரத்துல போடணும் அவனு நினைச்சாலும், ஆனா அவன் பட்சத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். நீங்க நான் உங்களுக்கு சொல்றாங்க, எத்தனை பேர் உங்களை தூக்கி போடணும், உங்களை எரிந்து விடணும், உங்களை தள்ளி விடணும்னு எத்தனை பேர் நினைச்சாலும் அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேங்கிறத அவர்கள் அறிந்து கொள்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தே தீருவார். ஆமென். இதுல வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் மேல கடும் ஒரு மூர்க்கம் உண்டாச்சு, கடும் கோபம் உண்டாச்சு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மோர்தெகாய் எப்ப பார்த்தாலும் என்னை வணங்கவே மாட்டேறான், என்னை நமஸ்கரிக்கவும் மாட்டேறான். இதனால நான் என்ன செய்யணும்னா, இவனை எப்படியாச்சு என்ன செய்யணும், இவன் ஜோடியை முடிச்சே ஆகும், இவன் இனத்தை அழிச்சே ஆகணும் என்று சொல்லி பல முறை அவன் என்ன செய்யறான்னா, ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம், ஒரு திட்டத்தை அவன் பண்ணி கொண்டே இருக்கான். நான் உங்களுக்கு சொல்றேங்க, எத்தனை பேர் உங்களுக்கு உங்களை முறியடிக்கணும், உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் பலவிதம் 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், பல லட்சம் பேர் வந்தாலுமே உங்களை ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா சரி, போராட்டம் வந்துச்சுன்னா சரி, கலங்கி போய் நிற்கிறோம். பலவிதமான துக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கலாம், பலவிதமான சோதனை உங்களை சிக்கி தவிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். ஆமே, நீங்க நம்பணும். ஏனென்று சொன்னால், இந்த ஆமானுக்கு இருந்தது என்னன்னா, எப்படியாச்சும் மோர்தெகாயை முடிச்சே தீரணும், எப்படியாச்சும் இவனை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணணும். ஆனா அவனுக்கு தெரியாது, இவன் கூட தான் கர்த்தர் இருக்கிறான், இவன் கூட தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை வருகிற நாட்கள்ல செய்ய போறார். மோர்தெகாய்க்கு நன்றாவே தெரியும், கர்த்தர் என் கூட இருந்தார்னா என்னுடைய காரியங்களை அழகாய் மாற்றி விடுவார். அவன் கர்த்தர் எப்ப என்னை அழைத்து என்னை நடத்தி வருகிறாரோ அவரை மாத்திரம்தான் வணங்குங்கிற ஒரு உறுதி அவனுக்குள்ள எப்ப இருந்துச்சோ அந்த நேரம் முதல் கொண்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் காரியங்களை எல்லாவற்றையும் அவர் வாய்க்கு பண்ணுவதற்கு கர்த்தர் ஏற்கனவே ஒரு ரெடியா இருந்தார். ஆமென். நீங்க நான் சொல்றேங்க, மோர்தெகாயை போல உங்களுக்குள்ள ஒரு சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவி இருந்துச்சுன்னா மாத்திரம் போதும். ஏன்னா மோர்தெகாய் எப்பொழுதுமே அவன் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் எப்பவுமே அமைதியாகவே இருப்பான். யார் என்ன பேசினாலும் அவன் யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு இருந்தது என்னன்னா, ஒரு அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும், கோபமே அவனுக்கு வராது. ஏனென்று சொன்னால், நான் யூதனா இருக்கிற அப்படின்னாலும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கனால எனக்குள்ள கோபம் இல்லை, சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவியை அவன் பெற்றவனாக இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், ஒரு வைராக்கியம் கிறிஸ்துவை பற்றியது இருக்கணுமே தவிர உலக பிரகாரமான காரியங்கள்ல யாரு மேலே கோபமோ, யாரு மேலேயும் மூர்க்கமோ, யாரு மேலேயும் வெறுப்போ நம்முடைய வாழ்க்கையில விடவே கூடாது. ஏனென்று சொன்னா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற அப்படின்னால இந்த ஆமானை போல அல்ல. ஆமான் கோபப்படுகிறவனாகவே இருந்தான், தன்னைத்தானே உயர்த்தினான். வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் விதமா சொல்லிக்குது, தன்னுடைய இருந்த எல்லா மந்திரிகள் மாற தவிர அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த ஒரு கர்வம் இருந்துச்சு. நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவன், நான் ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அந்த பெருமை நம்மளை விட்டு கர்த்தர் அகற்றி போடணும். அதுலேருந்து சாந்தத்தையும் அமைதியும் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் செய்யணும் என்ன தெரியுமா, ஆமானை போல இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அகற்றி என் சத்துருக்களை எல்லாவற்றையும் விலைக்கு போடுவதற்கு எனக்கு நல்ல ஒரு குணத்தை கர்த்தர் எனக்குள்ள கர்த்தர் வச்சு அந்த குணத்தை பார்க்க 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 உங்களுக்குள்ள ஒரு அமைதியானது, உங்களுக்குள்ள ஒரு எப்படின்னா ஆண்டவரை பற்றுகிற ஒரு அன்பு, சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் வந்தே தீர்வார்கள். ஆமென். அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் வேதம் விதமாக சொல்லுது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். உங்களுக்கு ஆதரவு தேவனாகிய
கர்த்தர் மாத்திரமே. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களோடு கூட அவர் யுத்தம் செய்வார். உங்களுக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் அவர் பார்த்து உங்களுடைய சகலவற்றையும் நேர்த்தியும் கிரகமாக அவர் பண்ணி முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் பார்த்து சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால எனக்குள்ள ஒரு சாந்தத்தையும் அமைதியை கர்த்தர் தருகிறாரு. எனக்குள்ள கோபம் இருக்காது, எனக்குள்ள வெறுப்பு இருக்காது. எனக்குள்ள இருக்கிற சகல விதமான நெகட்டிவான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நல்ல குணத்தையும் நல்ல ஒரு தேவனுக்குரியதான சாயலையும் கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து தான் அவர் சுகபோகமாய் கர்த்தர் வாழ பண்ண போகிறார். ஆமென். நீ கோபப்படுகிறவனாய் அல்ல, கர்த்தர் அந்த கோபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி சாந்தத்தையும் அமைதியும் கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து தான் கர்த்தர் உங்களை வாழ செய்ய போகிறார். ஏன்னா ஆமோனுடைய குணம் அல்ல, கிறிஸ்துவனுடைய குணம் எனக்குள் தரித்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய குணம் எனக்குள் தரித்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை அவர் விதமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இல்லை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கே கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இன்னைக்கு இருக்கும் பொழுது, ஒரு அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எதுவுமே உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எந்த விதமான சர்ப்பம் போல சாத்தான் உங்களை வஞ்சிக்க வந்தாலும், தேள் போல பிசாசு உங்களை தந்திரமாய் வந்தாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஏனென்று சொன்னால் அதை துரத்துவதற்குண்டான ஒரு வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லுகிறது, சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் நிறைய விதத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா அதிகாரத்தை யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, பிசாசு வந்துட்டாலோ பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்துட்டாலோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பயந்து நிற்கிறோம். பலவிதமான இக்கட்டுகளான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோன்னா அதை கண்டு அஞ்சி பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் சத்ருவனுடைய காரியங்களை முறியடிப்பதற்குண்டான ஒரு வல்லமையை அவர் எனக்குள்ள கர்த்தர் வைத்தே இருக்கிறார். ஆமென். அதை நம்பணும். நம்ம நிறைய நேரத்தில் அதை நம்புறதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த அதிகாரத்தை எப்படி துரத்தணும்னா, இயேசுவின் நாமங்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசுகளையும் நான் துரத்துறேன்னு சொன்னீங்கன்னா துரத்தி போகும். ஆமென். எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பிசாசு உங்கள் முன்பதாக நிற்காது, அது ஓடிடும். ஆமென். எந்த விதமான சத்துருவும் உங்களுக்கு உட்புகுதலை கர்த்தர் கொண்டு வரவே கர்த்தர் மாட்டார். ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்லணும், சத்ருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த நாளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளையும் நான் முறியடிக்கிறேன், எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் ஒன்றுமலாக பண்ணுவதாக என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அத்தாரிட்டியை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தே தீருவார். ஆமென். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிதான காரியங்களை இந்த வாரத்திலிருந்து ஆண்டவர் செய்தே தீருவார். ஆமென். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த பிசாசுனை நெருங்கவே முடியாது, எந்த விதமான பலவிதமான சத்துருக்கள் என்னை தொடவே முடியாது. ஏனென்று சொன்னால் என் பட்சத்தில் தேவன் இருக்கிறபடினால, என்னுடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டபடினால கர்த்தர் இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம், சத்ருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் இன்றைக்கு ஆமானை மோர்தெகாயை ஒண்ணுமில்லாமல் போகணும்னு நினைச்சானோ அதே மோர்தெகாயை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார், கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். அதே மேன்மையை கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தந்து கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க போகிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த, கர்த்தர் சகல சத்துருக்களை பார்க்கிலும்
என்னை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற நாட்களில் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இன்னொரு வசனங்களை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். அதில் சொல்லிக்கிறது பாருங்க, சகோதரரே அவருடைய சத்துவத்திலும் நீங்க வல்லமையிலும் நீங்க பலப்படணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்துவ துரத்தி அடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்றாரு என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மிகப்பெரிதான ஒரு சக்தியை கர்த்தர் உங்களுக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசை துரத்துவதற்கு, பிசாசை மேற்கொள்வதற்கு, பிசாசினுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் அழிப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க அதை என்ன செய்யணும்? யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இந்த வசனத்தில் சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்க என்ன செய்யணும்னா, அவருடைய வல்லமையிலும் நீங்க வல்லமையா பலப்பட ஆரம்பிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க சொல்லணும், எனக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் வைச்சிருக்கிறாரு. அது இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லும் பொழுது, அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணும் பொழுது, அந்த அதிகாரத்தை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நான் அதிகமாய் பலப்பட பலப்பட பலப்பட. ஒரு சாதாரணமான பலன் அல்ல, மாம்சிக பலன் அல்ல, ஆவியின் பலத்தை பெற்றவர்களாக, ஆவியினுடைய வல்லமையை நீங்க தரித்து கொண்டவர்களாக, ஆவியின் அபிஷேகத்துல நீங்கள் மூட்டி எழுப்ப 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 அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய என்ன தெரியுமா நடக்கும்? ஆவியானவர் உங்களுக்காக உங்களுக்குள்ள வந்து அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார்னா போதும், எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அவருடைய வல்லமையினால் பலப்பட 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 அவர் என்ன தெரியுமா செய்வார்? உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை நீங்க பேசும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்களுக்காக அந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, எந்த விதமான பிசாசோ, எந்த விதமான நோயோ, எந்த விதமான வியாதியோ, எந்த விதமான சகல விதமான நெகட்டிவான காரியங்களையும் உங்களை தொடவே முடியாது. ஆவியானவர் உங்களுக்காக ஒரு ஜெயத்தை அவர் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை அவர் தருகிறார். என் சத்துருக்களை என் மூலமாக கர்த்தர் முறியடிக்க போறார். கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நேராய் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் இந்த நாளிலிருந்து நான் கடந்து போகும் பொழுது, ஆவின் அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகும் பொழுது, மாம்சத்தினுடைய காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியத்துல நீங்கள் பலப்பட்டு நீங்க வளர 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 உங்களுக்குள்ள இருந்து ஒரு புதிதான காரியங்கள் அவர் செய்தே தீருவார். ஆமென். நீங்க சொல்லணும், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில சத்துரு என் பக்கத்துல வரவே முடியாது. ஆமென். நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஆக்கணிகளை அகற்றிட்டாரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லா சொல்லியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, தேவனாகி கர்த்தரே உன்னுடைய சத்துருக்களை அவர் விலக்கி விட்டார். ஆமென். நீங்கள் வல்லமையாக பலப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு தைரியம் வந்துச்சுன்னா, நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் விலக்கி விட்டது. உங்கள் சத்துருக்கள் எல்லாரும் உங்கள் மூலமாக என்னென்னலாம் உங்களை சோதிக்கணுமோ, என்னென்னலாம் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகணும்னு நடக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க, ஒன்று நிர்மூலமாக போயிடுவாங்க. இன்னும் என்ன சொன்னால், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்து தீர்த்து உங்கள் பட்சத்தில் சமாதானமாய் கர்த்தர் வாழ பண்ணுவான். எப்படி ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து 2 துறவை அவன் வெட்டினான், 2 கிணறு அவன் வெட்டினான். அந்த 2 கிணறையும் அவங்களுடைய சத்துருக்கள் வந்து புடுங்கின பொழுது கூட, எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது கூட அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். கர்த்தர் என்ன செய்தாருன்னா, அந்த 3வது துறவை அவன் தோண்டும் பொழுது, அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் பொழுது அதை அவன் கூட வழக்காடவே இல்லை. எத்தனை பேர் சத்ரு வந்து அவன் வந்து ஒண்ணுமில்லாமல் போகணும்னு நினைச்சாங்களோ, அதே சத்ரு ஈசாக்கு நேராய் வந்து அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிற அளவிற்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தது போல, வருகிற நாட்களிலும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்கள் எல்லாரும் உங்க பட்சத்தில் கர்த்தர் வந்து உங்களோடு கூட சமாதானமாய் வாழ செய்ய போறார். ஒரு அற்புதமாய் தேவனாய் கர்த்தர் வாழ செய்ய போறார்.
அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வருகிற நாட்களில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதம் உங்களுக்கு நேராக நடக்க போகுது. நீங்கள் சொல்லணும், தேவனாயே கர்த்தர் என் சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி இந்த நாளிலிருந்து சமாதானமாய் சந்தோஷமாய் என்னை வாழ செய்ய போகிறாரே. ஆமென். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. உங்களை கொண்டு வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து தீர்வார். ஆமென். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாறப்பண்ண போகிறாரு. உங்களோடு கூட இருந்து அவர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் இன்னைக்கு ஒரு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்கள் சத்துருக்களை எல்லாவற்றையும் துரத்தி விட்டாச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு காணாது இருக்க போகிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த போகிறாரு. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷ விதமாய் அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த போகிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறீங்க. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதி கொடுக்குறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு. அதை நினைச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசின வார்த்தைகள் இன்னைக்கு அவருக்குள்ளே நீங்கள் வல்லமையாய் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கே கர்த்தர் விலக்கி விட்டார். இனி நீங்கள் தீங்கை காணாது இருக்க போகிறீங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ளேருந்து அப்படியே நீங்கள் கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஒரு மிக பெரிதான ஆசீர்வாதங்கள், ஒரு மிக பெரிதான நன்மைகள் ஆண்டவரே, அவங்க சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர் என்பதை அவங்க ஆண்டவரே வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக, சத்துருக்கள் எல்லாவற்றிலும் அவங்க பட்சத்தில் வரும்படியாக சமாதானமாய் வாழ செய்ய போறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பேரை கர்த்தர் நீங்கள் தேற்றுவீராக. ஒவ்வொரு பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். உங்கள் கிருபைக்குள்ள அப்படிங்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீங்கள் மாற்றி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கொண்டு இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துவார். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிப்பார்.